இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கான்க்ரீட் மிக்ஸ் டிசைன் எப்படி பண்ணுறது ஆஸ் பர் IS 10262/2019 கைட்லைன்ஸ் பிரகாரம். நான் உங்கள் லியோன் ராஜ், சயின்டிஸ்ட், அப்ளைட் சிவில் இன்ஜினியரிங் குரூப், CSR நீஸ்ட். ஸோ பேக்ரவுண்டில் நான் வந்து அசாம்லேருந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து BGM மாதிரி கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கான்க்ரீட்டோடைய அப்ளிகேஷன்ஸ் இல்லாத இடமே கிடையாது. ஒரு இம்பார்ட்டண்ட் பில்டிங் மெட்டீரியல், என்ன கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், ஒரு பில்டிங்காக இருக்கட்டும், இல்லை பிரிட்ஜஸ், டனல்ஸ், வாட் எவர் இட் மே பி, கான்க்ரீட் இல்லாத கன்ஸ்ட்ரக்ஷனே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு தான் இருக்குது இன்றைய காலகட்டம். ஸோ அப்படி ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் தான் இந்த ஃபோட்டோவில் காமிச்சிருக்கிறேன். கான்க்ரீட்டை வந்து போர் பண்ணுறாங்க ரூஃப் ஸ்லாப்பில், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் காமிக்கிறதுக்காண்டி தான் இந்த ஃபோட்டோ காமிச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு டேட்டா ஃபார் மிக்ஸ் ப்ரொபோர்ஷனிங், என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் தேவை. ஸோ கிரேட் டெசிக்னேஷன்ஸ், என்ன கிரேட், M10, M15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55, 60, 70, 80, 90. ஸோ இதெல்லாம் வந்து கிரேட் டெசிக்னேஷன்ஸ். டைப் ஆஃப் சிமெண்ட், என்ன டைப் ஆஃப் சிமெண்ட், OPC ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்டா இல்லை PPC பொசனானிக் போர்ட்லேண்ட் சிமெண்டா, என்ன கிரேட், OPC 43, 33, தென் 53 அந்த கிரேடா இல்லை PPC 33. ஸோ இது என்ன கிரேட் அப்படின்னு சொல்கிறது வந்து டைப் ஆஃப் சிமெண்ட். ரெண்டு இன்ஃபர்மேஷனுமே இருக்கணும். அதாவது டைப் ஆஃப் சிமெண்ட்டும் இருக்கணும், அந்த சிமெண்ட்டுடைய கிரேடும் இருக்கணும். அடுத்தது மேக்ஸிமம் நாமினல் சைஸ் அக்ரிகேட், அது என்ன சைஸ் அக்ரிகேட், 10 mm, 12 mm, 20 mm என்னங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ரெக்வயர்ட் ஃபார் மிக்ஸ் டிசைன். அடுத்தது மினிமம் சிமெண்ட் கண்டென்ட், மேக்ஸிமம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. இந்த ரெண்டையுமே IS 456 வந்து லிமிட் பண்ணியிருக்கிறாங்க என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸை பார்த்து. குறைவாக மழை பெய்கிற இடங்கள், அதிகமாக மழை பெய்கிற இடங்கள், அதுக்கப்புறம் மரைன் என்விரான்மெண்ட்டில் இருக்கிறது. இதை வச்சு மைல்டு எக்ஸ்போஜர், மீடியம், சிவியர், வெரி சிவியர், எக்ஸ்ட்ரீம், இப்படி சொல்லி சில பிரிவுகள் இருக்குது. அதை பேஸ் பண்ணி அதில் எவ்வளவு சிமெண்ட், 1 மீட்டர் கியூபுக்கு எவ்வளவு சிமெண்ட் பயன்படுத்தலாம், இவ்வளவு மினிமம் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தியே ஆகணும் அப்படின்னு லிமிட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து மினிமம் சிமெண்ட் கண்டென்ட். அதே சமயம் வாட்டர் பை சிமெண்ட் ரேஷியோ, நீங்கள் இவ்வளோ தான் மேக்ஸிமம் போகலாம். அதிகமான வாட்டர் பை சிமெண்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணியாச்சுன்னா ஒர்க்கபிலிட்டி வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பட் அதே சமயம் வந்து ஸ்ட்ரென்த்து, டூரபிலிட்டி ஆஸ்பெக்ட்ஸில் வந்து அதில் வந்து ரெக்கார்ட் க்ரைட்டீரியா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதனால் இந்த ரெண்டு பேராமீட்டரையும் வந்து IS கோட் வந்து லிமிட் பண்ணியிருக்குது. அதுக்கடுத்து ஒர்க்கபிலிட்டிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஸ்லம்ப் வேல்யூ. ஸ்லம்ப் வந்து ஒர்க்கபிலிட்டியை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்டிங் மெத்தடு. ஸோ அது வந்து 0 ஸ்லம்ப் அப்படின்னு இருந்துச்சுன்னா வந்து ஸ்டிஃப் கான்க்ரீட், அதாவது ஒர்க் பண்ணவே முடியாது, ரொம்ப சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். அடுத்தது பம்பபிள் கான்க்ரீட்னா 120 mm ஸ்லம்ப். அடுத்து அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு செமி சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். அடுத்து அதுக்கடுத்து வந்து 300 mm ஸ்லம்ப், கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஃப்ளோவபிள் கான்க்ரீட்டாக இருக்கும். அதுக்கு பேர் வந்து செல்ஃப் காம்பேக்டிங் கான்க்ரீட் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரியான 3 டைப் ஆஃப் ஸ்லம்ப்ஸ் இருக்குது. ஸோ அதான் ஒர்க்கபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எக்ஸ்போஷர் கண்டிஷன்ஸ், என்ன எக்ஸ்போஷர் இருக்குது, மரைன் என்விரான்மெண்ட்டில் இருக்குதா, இல்லாட்டினா டெக்கான் பிளாட்டோவில் இருக்குதா, இல்லை ஹில்லி ரீஜனில் இருக்கா, அந்த எக்ஸ்போஷர் கண்டிஷனை வச்சு IS 456 சம் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க ஃபார் மினிமம் சிமெண்ட் அண்ட் மேக்ஸிமம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோக்கு. அது அந்த டேட்டா இருக்கணும். தென் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஆஃப் கான்க்ரீட் அட் த டைம் ஆஃப் பிளேசிங், என்ன கான்க்ரீட் நம்ம போடும்போது என்ன ரூம் டெம்பரேச்சர் என்ன இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கணும். அது மெத்தட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒரு இடத்துல இருந்து எங்கே கான்க்ரீட்டை வந்து கேஸ்ட் பண்ணுறோம், எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ மெத்தட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், எதில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், அதுக்கடையில் செட் ஆகிருமா ஆகக்கூடாதா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து தேவை.
அடுத்து எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம், ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் இருக்கணும். ஏர்லி ஸ்ட்ரென்த் ரெக்யர்மெண்ட்ஸ் இஃப் ரெக்யர்டு, ஒரு வேளை நமக்கு வந்து சீக்கிரமாக செட் ஆகணுமா இல்லை லேட்டாக செட் ஆகணுமா, சீக்கிரமாக ஸ்ட்ரென்த் அச்சீவ் பண்ணணுமா, ஸோ என்ன கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தேவை. மிக்ஸ் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி டைப் ஆஃப் அக்ரிகேட், அது என்ன டைப் ஆஃப் அக்ரிகேட், கிரானைட்டா இல்லை வந்து மெட்டமார்ஃபிக் ராக்லேருந்து கிடைச்சதா இல்லை செடிமெண்ட்ரி ராக்ஸ்லேருந்து கிடைச்சதா, என்ன இதில் என்ன டைப் ஆஃப் ராக் வந்து கிடைச்சது, ஸோ என்ன டைப் ஆஃப் அக்ரிகேட்ஸ், அது வந்து ரவுண்டடா, கூழாங்கல்லா, சப்பக்கல்லா, இல்லை ஆங்குலர் அக்ரிகேட்ஸா அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நமக்கு தேவை. அடுத்து மேக்ஸிமம் சிமெண்ட் கண்டென்ட், மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் பார்த்தோம், எக்ஸ்போஷர் கண்டிஷனை வச்சு இது பண்ணியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் சிமெண்ட் கண்டென்ட் வந்து டூரபிலிட்டி கண்டிஷன்ஸுக்காக மேக்ஸிமம் சிமெண்ட் கண்டென்ட் வந்து IS-456 வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது அட்மிக்சர்ஸ் வந்து என்ன யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அடுத்தது என்ன டைப் ஆஃப் அட்மிக்சர் யூஸ் பண்ணணும், என்ன கண்டிஷன் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன், அந்த இவ்வளோ டேட்டாவும் தேவை நம்ம மிக்ஸ் டிசைன் பண்ணுறதுக்கு. அடுத்தது டார்கெட் ஸ்ட்ரென்த் ஃபார் மிக்ஸ் ப்ரொபோஷனிங். அப்போ டார்கெட் ஸ்ட்ரென்த்னால் என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம வந்து M30 கிரேட், அதாவது ஃபீல்டில் ஒரு ஸ்லாப்லேயோ ஒரு காலத்துலேயோ இல்லை ஒரு பீம்லேயோ வந்து M30 கிரேட் போடணுன்னா, காங்க்ரீட் போடணுன்னா நம்ம வந்து டார்கெட் ஸ்ட்ரென்த் அதை விட அதிகமாக வந்து நம்ம வச்சு மிக்ஸ் டிசைன் நம்ம வந்து டிசைன் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா, இங்கே வந்து நம்ம வந்து ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் வரைஞ்சிருக்கிறோம். இப்போ வந்து நம்ம ஒரு 100 க்யூப் டெஸ்ட் பண்ணுறோம்னா அந்த 100 க்யூப் வந்து 100 க்யூப்பில் 5 க்யூப் வேணால் இந்த கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த்தை விட கம்மியாக இருக்கலாம். மீதி 95 க்யூப் வந்து கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து 30 வந்து கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த்தாக காமிச்சிருக்கிறாங்க இந்த ஃபிகரில். ஸோ 95 க்யூப் 30 MPAக்கு மேலே ஸ்ட்ரென்த்து கொடுக்கணும். அதனுடைய ஆவரேஜ் எவ்வளோ இருக்கணும், ஸோ 95 க்யூபுடைய ஆவரேஜ் எவ்வளோ இருக்கணும்னா 38 MPA இருக்கணும். ஓகே, பார்த்தீங்களா, 95 க்யூப், ரெண்டு கண்டிஷன் பாருங்கள், ரெண்டு கண்டிஷன். ஒரு கண்டிஷன் வந்து 95 க்யூப் வந்து 30 MPAவோட அதிகமாக இருக்கணும். ரெண்டாவது கண்டிஷன் இந்த 95 க்யூப்ஸும் ஆவரேஜ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து 38 MPAக்கு மேலே இருக்கணும். ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து நம்ம ஃபார்முலாவில் கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது 1.65 இன்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு சொல்லி வந்து கொண்டு வந்துடும். ஸோ டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் ஈக்குவல் டு கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் ப்ளஸ் 1.65 எஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து கோட் வந்து அசியூம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு தேவைன்னா நம்மளே ஒரு 30 க்யூபுக்கு மேலே, மினிமம் 30 க்யூப் போடணும், 30 சாம்பிள்ஸ் டெஸ்ட் பண்ணணும். 30 சாம்பிள்ஸ்க்கு மேலே டெஸ்ட் பண்ணி என்ன மீன் என்ன ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுங்கிறத நம்ம எடுத்துக்கிடலாம். அப்படி எடுக்காத பட்சத்தில் வெறும் 3 க்யூப் தான் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அசியூம்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கோட் ஸ்பெசிஃபை பண்ண அசியூம்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது கோட் வந்து என்ன சொல்லுது, ஃபார் M10-15 கிரேட்ஸ்க்கு வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 3.5, M20-25க்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 4 MPA, 30 to 60 MPAக்கு வந்து 5 MPA, 65 to 80 MPAக்கு வந்து 6 MPA அப்படின்னு சொல்லுது. ஆனால் வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க, இந்த சைட் கண்டிஷன் வந்து குட் அப்படின்னு இருக்கணும். அப்போ சைட் கண்டிஷன் குட், அப்புறம் குட்டுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அப்போ ஃபேர்னு ஒன்று இருக்கும்ல. அப்போ அந்த குட் ஃபேருக்கு என்ன கண்டிஷன்ஸ், அப்போ அதையும் வந்து கோடில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா ப்ராப்பர் ஸ்டோரேஜ் ஆஃப் சிமெண்ட், நம்ம வந்து சிமெண்ட் மூட்டைகளை வந்து பத்திரமா காற்று போகாத இடத்துல வந்து பதுக்கி வைக்கிறதுக்கு இடம் இருக்கணும். அதுக்கு அடுத்தது பேட்சிங் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து வெயிட் போட்டு உள்ள காங்கிரீட்டின் மிஷினுக்குள்ளே போடுறதுக்கு வெயிங் மிஷின் இருக்கணும், இல்லை அதுக்கு தேவையான அப்பாரட்டஸ் இருக்கணும். அதுக்கடுத்து கண்ட்ரோல்டு அடிஷன் ஆஃப் வாட்டர் மெஷர் பண்ணுறதுக்கு மெஷரிங் ஜார் இருக்கணும். நம்ம வந்து சும்மா வந்து கண்ட்ரோல் இல்லாமல் சும்மா வந்து ஒரு குத்து மதிப்பாக வந்து
வாட்டரை வந்து ஆட் பண்ணக்கூடாது. அடுத்து ரெகுலர் செக்கிங் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அதனுடைய மெட்டீரியல்ஸோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கணும். ஸோ அக்ரிகேட் கிரேடிங் அண்ட் மாய்ஸ்டர் கண்டென்ட், தண்ணி வந்து கம்மியாக இருக்கா இல்லை வந்து அதிகமாக இருக்கா, அதாவது சர்ஃபேஸ் இந்த ஜல்லி, ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட், இதிலெல்லாம் வந்து பல்கிங் ஃபேக்டர் இருக்குது. ஸோ வந்து அதனால் வந்து எவ்வளோ மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்குங்கிறதையும் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மானிட்டர் பண்ணணும். அடுத்து அக்ரிகேட் கிரேடிங் அப்படின்னா என்னென்னா, அது வந்து ஜோன் 1ஆ, ஜோன் 2ஆ, ஜோன் 3ஆ, இல்லாட்டினா அக்ரிகேட்ஸில் வந்து எது வந்து என்ன என்ன சைஸ் ஆஃப் அக்ரிகேட்ஸில் வருது அப்படிங்கிற கிரேடிங் கர்வ்ஸை வந்து நம்ம கரெக்டாக பார்க்கணும். ஏன்னா வந்து ஃபார் டிஃப்ரெண்ட் grades of different zones of fine aggregates different coarse aggregate by டோட்டல் அக்ரிகேட் ரேஷியோ இருக்குது. ஸோ அதனுடைய டோட்டல் மிக்ஸ் டிசைன் எல்லாமே மாறிடும். ஸோ அதனால் வந்து நம்ம இதை வந்து கரெக்டாக செக் பண்ணோம் அக்ரிகேட் கிரேடிங்கை. அடுத்து ரெகுலர் செக்கிங் ஆஃப் ஒர்க்கபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 30 மீட்டர் பை 30 மீட்டர் ஸ்லாப் போடுறோம். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரே டைமில் அட்ட ஸ்ட்ரெச்சில் வந்து மொத்தமாக காங்க்ரீட்டிங் பண்ண முடியாது. மேபி 2 days 3 days கூட 1 week கூட கேஸ்டிங் பண்ணலாம். இல்லை வந்து ஒரே நாள்லேயே 2-3 பேட்சாக போடலாம். ஸோ எப்படி போட்டாலும் எல்லா டைமும் நம்ம வந்து ஒரு இடத்துல பாஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி எவ்வளோ கான்க்ரீட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமோ எல்லாத்துக்குமே ஸ்ட்ரென்த்தும் ஒர்க்கபிலிட்டியும் செக் பண்ணணும். ஸ்ட்ரென்த் செக் பண்ணுறதுக்கு க்யூப்பை கேஷ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி அதனுடைய ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து ஒர்க்கபிலிட்டி செக் பண்ணுறதுக்கு ஸ்லம்ப் கவுண்ட் டெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டையும் இவ்வளவு கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது வந்து குட் சைட் கண்டிஷன். அப்படி ஒருவேளை இந்த மாதிரியான இதில் ஏதாவது ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும், அதுக்கும் கோட் ஒரு ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. அஸ்யூம்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 1 MPa வரைக்கும் கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து 1 MPa கூட்டியாச்சு அப்படின்னா அது வந்து நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். அப்போ அதில் கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு அடுத்தது M65 அண்ட் அபோவ் கிரேட் ஆஃப் கான்க்ரீட்டுக்கு நம்மளே கான்க்ரீட் போட்டு கேஸ்ட் பண்ணி 30 சாம்பிள்ஸ் போட்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எடுத்து அதை வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை அஸ்யூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கோட் வந்து பெர்மிட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து கிரேட் ஆஃப் கான்க்ரீட். நான் வந்து இதில் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், கிரேட் ஆஃப் கான்க்ரீட் இது எல்லாத்தையுமே நான் வந்து ப்ரீவியஸ் ஸ்லைடில் வந்து கிளியராக சொல்லியிருந்தேன். குட் சைட் கண்டிஷன், ஃபேர் சைட் கண்டிஷன் அப்படின்னு 2 எண்ணம் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த இதில் 2வது காலம் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 3.5. அதே சமயம் வந்து 4வது காலத்தில் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 4.5 ஃபேர் சைட் கண்டிஷன்ஸ். ஸோ அந்த 2வது காலத்துலேயும் 4வது காலத்துலேயும் பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 1 MPa இருக்கும். ஸோ டார்கெட் ஸ்ட்ரென்த் இப்போ M10 கிரேட் ஆஃப் கான்க்ரீட்னா அதனோட டார்கெட் ஸ்ட்ரென்த் வந்து 16 MPa. அதே சமயம் ஃபேர் சைட் கண்டிஷனுக்கு 17 MPa. ஃபார் M30 கிரேட் ஆஃப் கான்க்ரீட்க்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 5 MPa ஃபார் குட் சைட் கண்டிஷன், டார்கெட் ஸ்ட்ரென்த் வந்து 38 MPa. ஃபார் ஃபேர் சைட் கண்டிஷன் 6 MPa ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் டார்கெட் ஸ்ட்ரென்த் வந்து 40 MPa இருக்கணும். ஸோ இதுதான் வந்து டோட்டல் டார்கெட் ஸ்ட்ரென்த், மீன் ஸ்ட்ரென்த்தை பற்றிய இன்ஃபர்மேஷன். அடுத்தது வாட்டர் பை சிமெண்ட் ரேஷியோவை எப்படி செலக்ட் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து டார்கெட் ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து டைப் ஆஃப் சிமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன டைப் வாங்க போகிறாங்க, OPC 33ஆ, 43ஆ, 53ஆ, PPCயா அப்படின்னு அதில் வந்து என்ன கிரேடு சூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து PPC வாங்க போகிறோம், அது கொஞ்சம் சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. கிளைண்ட் வந்து உங்கள்கிட்ட வந்து டிசைனர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து PPC வாங்க போகிறோம் அப்படின்னா சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், என்ன கிரேட் அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 40 கிரேடு 40 MPa, அதாவது கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் 40 MPa கிரேடுக்கு வந்து நாங்கள் டிசைன் பண்ணித்தாங்க அப்படியாச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு வந்து வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணணும். அப்போ இந்த கிராஃப்ஸ்லேருந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய இந்த லோயஸ்ட் கிராஃப் பார்த்திங்கன்னா அது வந்து OPC 33க்குள்ளது, செகண்ட் ஒன் வந்து OPC 43க்குள்ளது. PPC கிரேடுக்கும் PPC சிமெண்ட்டுக்கும் வந்து இந்த செகண்ட் கர்வ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் கர்வ் வந்து OPC 53. ஸோ இந்த கிராஃப்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்ட்ரென்த்து, டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் வந்து குறையுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது கிரேட் ஆஃப்
கிரேட் ஆஃப் சிமெண்ட்டை வந்து அதிகமாக யூஸ் பண்ணியாச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாட்டர் பை சிமெண்ட் ரேஷியோ 0.35 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அல்லது 0.3ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஓபிசி 33க்கு வந்து டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் வந்து 50 MPa கிடைக்கும். அதே சமயம் ஓபிசி 53க்கு வந்து ஆல்மோஸ்ட் 65 MPa கிடைக்கும். ஸோ ஓபிசி 33லேருந்து 53 இந்த கிரேட் ஆஃப் சிமெண்ட்டை நீங்கள் வந்து கூட்டும்போது நியர்லி ஒரு 15 MPa ஸ்ட்ரென்த் வந்து கூடுது. ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஹையர் கிரேட் ஆஃப் சிமெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து ஸ்ட்ரென்த் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதர் டூரபிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது, அதை நான் வந்து அடுத்த லெக்சரில் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், கொஞ்சம் நம்ம அந்த பழைய கதைக்கு வருவோம். ஸோ 40 ஒரு கிளைண்ட் உங்களை வந்து அப்ரோச் பண்ணி கேட்குறாங்க, 40 டிசைன் பண்ணணும், டார்கெட் ஸ்ட்ரென்த் வந்து 48 MPa. ஸோ அந்த ரெட் லைன் வந்து போட்டிருக்க பார்த்திங்கன்னா 48 MPa. அப்போது இதில் வந்து நம்ம பிபிசி சிமெண்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பிபிசி சிமெண்ட்டுடைய கர்வ் வந்து ரெண்டாவது கர்வ். அதில் வந்து ஈக்குவலண்ட் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.36. அதுதான் வந்து இதில் இப்படி தான் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்தது டென்டேட்டிவ் வாட்டர் கண்டென்ட்டை செலக்ட் பண்ணுறது. அதை எதை வச்சு செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நாமினல் சைஸ் ஆஃப் அக்ரிகேட் வச்சு செலக்ட் பண்ணுறது. அப்போ ஐஎஸ் கோட் வந்து மேக்ஸிமம் நாமினல் சைஸ் வந்து 3 சைஸ் கொடுத்துருக்காங்க, 10, 20, 40 mm அக்ரிகேட்ஸ். இதில் வந்து வாட்டர் கண்டென்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 208 ஃபார் 10 mm, 186 ஃபார் 20 mm அண்டு 165 ஃபார் 40 mm. இது எல்லாமே 208, 186, 165 எல்லாமே கிலோகிராமில் இருக்குது ஃபார் 1 meter cube ஆஃப் கான்க்ரீட். அப்புறம் ஸ்லம்ப் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்லம்ப் டெஸ்ட் வேறு ஒன்றும் இல்லை, ஸ்லம்ப் கோனை வச்சுக்கிட்டு இந்த ஃபஸ்ட் ஃபிகர் வந்து கம்ப்ளீட் டெஸ்டிங் இருக்குது. இப்போ செகண்ட் ஃபிகரில் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லம்ப் கோனில் ஃபஸ்ட் லேயர் வந்து கான்க்ரீட் ஃபில் பண்ணி டேம்பிங் ராட் போட்டு காம்பேக்ட் பண்ணி அந்த செகண்ட் லேயர் ஃபில் பண்ணி, செகண்ட் ஃபிகர் வந்து செகண்ட் லேயர், தேர்ட் ஃபிகர் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிட்டாங்க. 3 லேயர்ஸாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த எக்ஸஸ் கான்க்ரீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கோனை வந்து மெதுவாக ரிமூவ் பண்ணிங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபிகர், அதாவது அதில் இருக்கிற கான்க்ரீட் மாதிரி கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிற ஸ்டேஜில் வந்து நிற்கும். நம்ம இதில் வந்து 0 ஸ்லம்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த கோனை வந்து அப்படியே உல்ட்டாவாக திருப்பி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே டேம்பிங் ராட் வச்சு அதில் இருந்து எவ்வளவு அந்த ஹைட்லேருந்து டாப் ஆஃப் த ஸ்லம்ப் வந்து என்ன ஹைட்டில் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணியாச்சுன்னா அதுதான் வந்து ஒர்க்கபிலிட்டி. ஸோ அதை நான் சொன்ன மாதிரி 0 ஸ்லம்ப் அப்படின்னா அது வந்து வெரி ஸ்டிஃப் கான்க்ரீட், அதை வந்து ரோலர் காம்பேக்டட் கான்க்ரீட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம மேனுவலாக காம்பேக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே சமயம் 300 mm ஸ்லம்ப், அதாவது கம்ப்ளீட்டாக படுத்துருச்சுன்னா அது வந்து செல்ஃப் காம்பேக்டிங் கான்க்ரீட். இது ரெண்டுக்கும் இடப்பட்ட இடத்துல இருக்கிறது வந்து நார்மல் கான்க்ரீட். ஆக்சுவலி 120 mm ஸ்லம்ப் இருந்துச்சுன்னா அது வந்து பம்பபிள் கான்க்ரீட் அப்படிம்பாங்க. அதுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நார்மல் கான்க்ரீட், நான் பம்பபிள், அல்லது அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் நேம் இருக்கும், நான் அதை சொல்கிறேன் அடுத்த ஸ்லைடில். ஸோ அது வந்து பம்பபிள் கான்க்ரீட், நான் பம்பபிள் கான்க்ரீட், செல்ஃப் காம்பேக்டிங் கான்க்ரீட், ரோலர் காம்பேக்டிங் கான்க்ரீட், இதெல்லாம் வந்து ஒர்க்கபிலிட்டியை வச்சு நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் கான்க்ரீட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறது. அடுத்து சைஸஸ் ஆஃப் அக்ரிகேட் பார்த்தீங்கன்னா 5 to 10 mm அக்ரிகேட்ஸ் வந்து இந்த ஃபிகரில் காட்டியிருக்கு. 10 to 14 ரெண்டாவது ஃபிகர், 14 to 20 மூணாவது, 20 mmக்கு மேலே இருக்கிற அக்ரிகேட்ஸ் வந்து அதாவது கோர்ஸ் அக்ரிகேட்ஸ் வந்து எல்லாமே இந்த இதில் காமிச்சிருக்கிறேன். அடுத்தது என்ன பண்ணியிருக்குது, ஃபஸ்ட்டு வந்து டென்டேட்டிவாக வாட்டர் கண்டென்ட் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது டென்டேட்டிவாக வாட்டர் கண்டென்ட் செலக்ட் பண்ணதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். 2 கண்டிஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒன்றாவது வந்து ஸ்லம்ப் எவ்வளோ கூடுது அப்படிங்கிறதுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணணும். அடுத்தது அட்மிக்சர் எவ்வளோ ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த 2 கண்டிஷனுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த டென்டேட்டிவ் வாட்டர் கண்டென்ட் வந்து என்ன கண்டிஷனுக்கு கொடுத்துருப்பாங்கன்னா 50 mm ஸ்லம்ப்புக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் நாமினல் சைஸ் ஆஃப் அக்ரிகேட் வந்து 20 mm இருக்குது.
ரெண்டு டைப் இருக்குன்னு வைங்களேன், 20 mm 10 mm ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ரெண்டுத்துக்கும் வந்து ரெண்டு காலம் நான் கொடுத்துருக்குறேன் இதில். ஸோ அந்த 20 mm அக்ரிகேட்ஸுக்கு வந்து டென்டேட்டிவ் வாட்டர் கண்டென்ட் வந்து ஃபஸ்ட்டு காலத்தில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா 186. அதனோட ஸ்லம்ப் வந்து 50 mm. அடுத்து ஒரு கோட் வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுக்குது, 25 mm ஸ்லம்ப் வந்து கூட 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 உங்களுக்கு வந்து 3% வந்து வாட்டரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ 186 × 1.03 போட்டிங்கன்னா 192 கிடச்சிரும். அதாவது ஸ்லம்ப் வந்து 75 mm ஃபார் நாமினல் சைஸ் ஆஃப் அக்ரிகேட் 20. அடுத்து வந்து இன்ட்டு 192 × 1.03 போட்டிங்கன்னா 197 கிடச்சிரும். ஃபார் ஸ்லம்ப் வேல்யூ வந்து 100 mm இருக்கும். அடுத்து 197 × 1.03 போட்டிங்கன்னா 203 கிடச்சிரும். அதனுடைய ஸ்லம்ப் வேல்யூ 125 mm. மேக்ஸிமம் நாமினல் சைஸ் ஆஃப் அக்ரிகேட் 20 mm. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து ரெண்டு இதுலேயும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதான் சிம்பிள். ஸ்லம்ப் வேல்யூ 25 mm கூடிச்சுன்னா எவ்ரி 25 mm நம்ம வந்து எவ்வளவு 3% வந்து வாட்டரை வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதான் வந்து கண்டிஷன். இந்த டென்டேட்டிவ் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கோடில் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நான் வந்து எக்ஸ்ட்ராப்புலேட் பண்ணி இந்த டேப்லெட் காலத்தில் நான் கொடுத்துருக்குறேன் நான். அடுத்தது அட்மிக்சர். இப்போ வந்து தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணால் நிறைய டூரபிலிட்டி இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால் அட்மிக்சர்ஸ் யூஸ் பண்ணணும், கெமிக்கல் அட்மிக்சர்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த கெமிக்கல் அட்மிக்சர்ஸ் யூஸ் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணுறதுக்கும் கோட் வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க அனெக்சர் ஜியில். என்ன கண்டிஷன் அப்படின்னா, வாட்டர் ரிடக்ஷன் வந்து 15 to 30% வரைக்கும் இருந்துக்கலாம். எப்போ அந்த வென் ப்ரொவைடட் தட் சூப்பர் பிளாஸ்டேஷன் டோசேஜ் வந்து 0.5 to 1.5% இருந்துச்சுன்னா. ஸோ இந்த ரெண்டு பவுண்ட்ரி வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. அந்த மீதி வேல்யூஸ் எல்லாம் நான் இன்டர்போலேட் பண்ணி இந்த டேப்லெட் காலத்தில் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ நமக்கு இப்போ நம்ம ஒரு டிசைன் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். அதனுடைய வேல்யூ வந்து 1%. அப்போ அதுக்கு வந்து ஈக்குவலண்ட் வாட்டர் ரிடக்ஷன் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 23%. ஸோ நான் சொன்ன மாதிரி வாட்டர் கண்டென்ட்டை வந்து டென்டேட்டிவ் வாட்டர் கண்டென்ட் ஃபார் 50 mm ஸ்லம்பை வந்து ரெண்டு இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸ்லம்ப் வேல்யூக்கும் அட்ஜஸ்ட் பண்ணணும், ஃபார் ரெக்வயர்ட் ஸ்லம்ப் வேல்யூஸ்க்கும் அட்ஜஸ்ட் பண்ணணும். தென் சூப்பர் பிளாஸ்டேஷர் எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியும் அட்ஜஸ்ட் பண்ணணும். தென் மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் எப்படி செலக்ட் பண்ணுறது, கிரேட் எப்படி செலக்ட் பண்ணுறது, மேக்ஸிமம் வாட்டர் பை சிமெண்ட் ரேஷியோ எப்படி செலக்ட் பண்ணுறது. ஸோ ரெண்டு கண்டிஷன், பிளெயின் கான்க்ரீட், ரெயின்ஃபோர்ஸ் கான்க்ரீட். அடுத்து எக்ஸ்போஷர் வந்து மைல்டு, மாடரேட், சிவியர், வெரி சிவியர் அண்ட் எக்ஸ்ட்ரீம். இப்படி ஒரு 5 கண்டிஷன் இருக்குது. இந்த 5 கண்டிஷன் மைல்டில் வந்து 300 kg/m3. 1 m3 கான்க்ரீட்டுக்கு 300 kg சிமெண்ட் வந்து மினிமம் யூஸ் பண்ணியிருக்கணும் ஃபார் மைல்டு கண்டிஷனுக்கு. மாடரேட்டுக்கும் 300, சிவியர் கண்டிஷனுக்கு 320, வெரி சிவியர் 340, எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு 360 kg/m3. ஜோர்ஹாட் பார்த்திங்கன்னா சிவியர் கண்டிஷன்ஸில் வரும். ஸோ மினிமம் வந்து 320 kg/m3 யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சில பிளேசஸ் வந்து என்ன இடத்துல வரும்னா மாடரேட் கண்டிஷன்ஸில் வரும். ஸோ அந்த மினிமம் கிரேட் ஆஃப் கான்க்ரீட் வந்து M25ம், மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் வந்து 300 kg/m3 யூஸ் பண்ணணும். அதோட வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ, கரஸ்பாண்டிங் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ, அதாவது மேக்ஸிமம் அதை தாண்டக்கூடாது. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.5 ஃபார் தமிழ்நாடு, 0.45 ஃபார் ஜோர்ஹாட். அதே சமயம் கோஸ்டல் ரீஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டிலே நிறைய கோஸ்டல் ரீஜன் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் அது வெரி சிவியர் கண்டிஷன்ஸ் இருக்கும். அங்கே வந்து M40 மினிமம் கிரேட் யூஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு. ஃபார் வெரி சிவியருக்கு M35. அதனுடைய மேக்ஸிமம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ 0.45 அண்ட் 0.40 ரெஸ்பெக்டிவ்லி. அடுத்தது எஸ்டிமேஷன் ஆஃப் ஏர் கண்டென்ட். நம்ம என்ன தான் காம்பேக்ட் பண்ணாலும் அதில் வந்து கொஞ்சம் ஏர் வந்து ரீட்டைன் ஆகி இருக்கும். ஸோ அது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் வந்து அதில் வந்து ரீட்டைன் ஆகிருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த இதில் பார்த்தோம்னா ஃபார் 20, 40 and 80 mm அக்ரிகேட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபார் 10, 20, 40 mm அக்ரிகேட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ என்ட்ராப்ட் ஏர்னா 1.5%, 1% அண்ட் 0.8%. ஸோ ஜென்ரலாக நமக்கு மேக்ஸிமம் நாமினல் சைஸ் அக்ரிகேட் வந்து 20 mm இருக்கும். அதுக்கு வந்து 1% என்ட்ராப்ட் ஏர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கோடில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் அக்ரிகேட் பை ஃபைன் அக்ரிகேட் ரேஷியோ. இப்போது வந்து காங்க்ரீட் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆனது, சிமெண்ட்டு, ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட், வாட்டர், அட்மிக்சர்.
இன்னும் வந்து இன்னும் மினரல் அட்மிக்சர்ஸ் சேர்த்தாச்சுன்னா அதுவும் வரும். ஸோ ஜென்ரலாக வந்து இந்த 5 கான்ஸ்டியூன்ஸை பேஸ் பண்ணது. ஸோ இப்போ வந்து இந்த ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட் இது வந்து எவ்வளோ சர்டன் பர்சன்டேஜ் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கோம். அப்போ அந்த இதில் வந்து அந்த கோர்ஸ் அக்ரிகேட் பை டோட்டல் அக்ரிகேட் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஒரு கைட்லைன்ஸ் வந்து கோட் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க பாருங்க, வாட்டர் பை சிமெண்ட் ரேஷியோ வந்து 0.5, அதுக்கு இந்த டேப்லெட் காலம் கொடுத்துருக்குறாங்க. இந்த வரக்கூடிய எக்ஸாம்பிளில் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் ஃபார் M40 கிரேட் ஆஃப் கான்க்ரீட்டு. அதில் வந்து வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து 0.36 இருக்கும் பார்த்துங்க. Zone 2 கிரேட் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட். ஸோ Zone 2 மேக்ஸிமம் நாமினல் சைஸ் 20க்கு வந்து கோர்ஸ் அக்ரிகேட் பை டோட்டல் அக்ரிகேட் ரேஷியோ வந்து 0.62. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 62% ஆஃப் டோட்டல் அக்ரிகேட், மொத்த அக்ரிகேட் ஃபைன் அக்ரிகேட் கோர்ஸ் அக்ரிகேட் ரெண்டையும் சேர்த்து 100% இருந்துச்சுன்னா அதில் 62% வந்து கோர்ஸ் அக்ரிகேட் தான் அப்படின்னு சொல்லி கோட் சொல்லுது. ப்ரொவைடட் தட் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து 0.5. இப்போ நமக்கு வந்து 0.36 தானே வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? அப்போ அதுக்கும் ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து 0.05ங்கிற அளவுக்கு குறைஞ்சிக்கிட்டே போச்சுன்னா அந்த கோர்ஸ் அக்ரிகேட் பை டோட்டல் அக்ரிகேட் ரேஷியோ வந்து 0.01 அப்படிங்கிற அளவு கூடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து என்ன தெரியும், நம்ம Zone 2ல் வந்து ஃபைன் அக்ரிகேட்னு பார்த்தோம். அந்த Zone 2ல் ஃபைன் அக்ரிகேட், அப்புறம் வந்து வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து 0.5, CA/TA வந்து 0.62 அப்படிங்கிறத வந்து தெரியும். ஸோ 0.05 வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ குறைஞ்சிச்சின்னா CA/TA வந்து 0.01ங்கிற அளவுக்கு கூடும், அதாவது 0.63. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா 0.01 அளவுக்கு கூடிக்கிட்டே இருக்குது. 0.62, 0.63, 0.64, 0.65, 0.66 அப்படின்னு சொல்லி கூடிக்கிட்டே போகுது. வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ 0.05 அளவுக்கு குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதாவது 0.5, 0.45, 0.4, 0.35 அப்படி 0.2 வரைக்கும் குறைஞ்சிட்டு வருது. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து இப்போ வந்து வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ 0.36 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 0.64, அதாவது 64% ஆஃப் டோட்டல் அக்ரிகேட் வந்து கோர்ஸ் அக்ரிகேட் அப்படிங்கிற கண்டிஷன் நமக்கு கிடச்சிரும். அடுத்தது ஃபைனலாக ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது. இந்த ரிப்போர்ட்டில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கணும். பீரியட் ஆஃப் டெஸ்டிங்கு, என்றைக்கு நம்ம கேஸ்ட் பண்ணோம், என்றைக்கு நம்ம டெஸ்ட் பண்ணுறோம், டீட்டெயில்ஸ் ஆஃப் ஒர்க், என்ன ஸ்ட்ரக்சருக்கு நம்ம வந்து காங்கிரீட் கொடுக்குறோம், அது வந்து காலத்துக்கா, பீம்கா, ஸ்லாப்கா, பைல்கா, என்ன ஸ்ட்ரக்சருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கணும். அதுக்கடுத்தது மிக்ஸ் டிசைனோட எல்லா டேட்டாவும் இருக்கணும். அதுக்கடுத்தது தேவையான இன்புட் இன்ஃபர்மேஷன் லைக் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, மாய்ஸ்டர் கண்டென்ட், அடுத்தது கிரேடிங், எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கணும். அடுத்து வந்து டெஸ்ட் டேட்டா, அதுக்கப்புறம் வந்து சிமெண்ட்டை பற்றிய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிராண்ட் ஆஃப் சிமெண்ட், இங்கே பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட், அதில் வந்து மேனுஃபேக்சரிங் இயர், இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா எந்த இயர் எங்கே மேனுஃபேக்சர் பண்ணாங்க எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கணும். அது வந்து பர்சன்டேஜ் ஆஃப் பொசலோனா ஸ்லாக் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்கிற இன்ஃபர்மேஷனை அல்ட்ராடெக் அல்லது எந்த சிமெண்ட் கம்பெனியாக இருந்தாலும் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது மேனுஃபேக்சரர் சர்டிஃபிகேட் வந்து இருக்கும், ஐஎஸ்ஐ இது வாங்கினதா என்னன்னு சொல்லி எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த கவரில் சிமெண்ட் கவரை பார்த்தீங்கனால உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடச்சிரும். நீங்கள் மிக்ஸ் டிசைன் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் கொடுக்கணும். அண்ட் சோர்ஸ் ஆஃப் கோர்ஸ் அண்ட் ஃபைன் அக்ரிகேட், எங்கேருந்து உங்களுக்கு வந்து கோர்ஸ் அக்ரிகேட்டும் ஃபைன் அக்ரிகேட்டும் கிடச்சிச்சு, ரிவர் பிரம்மபுத்திராலேருந்து கிடச்சிச்சா, இல்லை காவேரியிலேருந்து கிடச்சிச்சா, இல்லை தாமிரபரணிலேருந்து கிடச்சா, எந்த ரிவர்லேருந்து கிடச்சிச்சு, என்ன சோர்ஸ் ஆஃப் அக்ரிகேட், கிரானைட்டா, மெட்டமார்பிக் ராக்ஸா, இல்லை செடிமெண்ட்ரி ராக்ஸா, என்ன டைப் ஆஃப் ஆகுது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன், டீட்டெயில்ஸ் ஆஃப் ட்ரையல்ஸ் கண்டக்டட், எத்தனை ட்ரையல் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம், ஃபஸ்ட் ட்ரையலோட ரிசல்ட் என்ன, செகண்ட் ட்ரையலோட ரிசல்ட் என்ன, தேர்ட் ட்ரையலோட ரிசல்ட் என்ன, அதனுடைய ஆவரேஜு, அதுக்கப்புறம் ரெக்கமெண்டட் மிக்ஸ் ப்ரொபோர்ஷன் ஃபார் ட்ரை அண்ட் வெட் கண்டிஷன், எல்லா டோட்டல் இன்ஃபர்மேஷனும் அதில் வந்து இவ்வளோ இன்ஃபர்மேஷனும் அதில் வந்து ஒரு டிசைன் ரிப்போர்ட், மிக்ஸ் டிசைன் ரிப்போர்ட்டில் இருக்கணும். ஸோ ஒரு மிக்ஸ் டிசைன் எக்ஸாம்பிள் பார்ப்போம். என்ன கிரேட் டிசைன் பண்ண சொல்கிறாங்க, 40 M40 டிசைன் பண்ணணும். தட் மீன்ஸ் 40 MPa
கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் இருக்கணும். டைப் ஆஃப் சிமெண்ட் வந்து பிபிசி கன்ஃபார்மிங் டு ஐஎஸ் 1489. மேக்ஸிமம் நார்மல் சைஸ் ஆஃப் அக்ரிகேட் 20 mm. அடுத்தது மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் அண்ட் மேக்ஸிமம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ டு பி அடாப்டட் வந்து சிவியர் கண்டிஷன் as per IS 456 வந்து நம்ம வந்து இந்த கண்டிஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவோம். ஒர்க்கபிலிட்டி வந்து 75 mm. மெத்தட் ஆஃப் கான்க்ரீட் பிளேசிங் வந்து நான் பம்பபிள். டிகிரி ஆஃப் சைட் கண்ட்ரோல் குட். டைப் ஆஃப் அக்ரிகேட் க்ரஷ்ட் ஆங்குலர் அக்ரிகேட். அடுத்து வந்து மேக்ஸிமம் சிமெண்ட் கண்டென்ட் நாட் இன்க்ளூடிங் ஃப்ளை ஆஷ் வந்து லிமிட் அவங்களே கொடுத்துருக்குறாங்க 450 kg/m3. கெமிக்கல் அட்மிக்சர் டைப் சூப்பர் பிளாஸ்டிக்ஸ் ஆர் நார்மல். தென் டெஸ்ட் டேட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து என்ன Cements used for PPC conforming to IS 1489. Then specific gravity on the 2.88. Then chemical admixture on the superplastic conforming to IS 9103. Specific gravity coarse aggregate 2.74 in saturated surface dry condition. Fine aggregate on the 2.65 in saturated surface dry condition. Chemical admixture 1.145. Then water absorption coarse aggregate 0.5%. Fine aggregate on the 1%. மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்து nil, கோர்ஸ் அக்ரிகேட் nil, ஃபைன் அக்ரிகேட் nil. சீவ் அனாலிசிஸ் கோர்ஸ் அக்ரிகேட் அண்ட் ஃபைன் அக்ரிகேட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. கோர்ஸ் அக்ரிகேட் பார்த்தீங்கன்னா 20, 10, 4.75, 2.36 சீவ்ஸில் வந்து என்ன எவ்வளோ பாஸ் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ 60% ஆஃப் 20 mm அக்ரிகேட்ஸும் 40% ஆஃப் 10 mm அக்ரிகேட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி மென்ஷன் சீவ் அனாலிசிஸ் சொல்லுது. தென் ஃபைன் அக்ரிகேட் பார்த்திங்கன்னா zone 2. இந்த zone 1 அப்படிங்கிறது வந்து ரொம்ப கோர்ஸராக இருக்கும். zone 4 அப்படிங்கிறது ரொம்ப ஃபைனராக இருக்கும். பார்ட்டிக்கிள் சைஸஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த CA/TA ரேஷியோ, அதாவது கோர்ஸ் அக்ரிகேட் பை TA ரேஷியோ வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ அதான் zone 1, zone 2, zone 3, zone 4 அப்படின்னு சொல்லி 4 ஜோனாக வந்து அக்ரிகேட்ஸ் வந்து, அதாவது ஃபைன் அக்ரிகேட்ஸ் சாண்டை வந்து பிரிச்சிருக்கிறாங்க. வால்யூம் ஆஃப் த மெட்டீரியல் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோடைய ஃபார்முலா என்னென்னா மாஸ் பை வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் டிவைடட் பை மாஸ் பை வால்யூம் ஆஃப் வாட்டர். அப்போ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இன்டு மாஸ் பை வால்யூம் ஆஃப் வாட்டர் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் ஆஃப் மெட்டீரியல். And specific gravity into density of water equal to mass by volume of material. And volume of material equal to mass of the material divided by specific gravity of the material into 1000. ஸோ மெட்டீரியல்ங்கிறது எதுவான இருக்கலாம். சிமெண்ட், சாண்ட், ஃபைன் கோர்ஸ் அக்ரிகேட், ஃப்ளை ஆஷ், அட்மிக்சர் எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வால்யூம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஜென்ரலாக வால்யூம் ஆஃப் கான்க்ரீட் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிமெண்ட் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் அட்மிக்சர். மாஸ் ஆஃப் கான்க்ரீட் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் சிமெண்ட் ப்ளஸ் ஃபைன் அக்ரிகேட் ப்ளஸ் கோர்ஸ் அக்ரிகேட் ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் அட்மிக்சர். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஒரே ஃபார்முலா தான். மாஸ் ஆஃப் சிமெண்ட் டிவைடட் பை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சிமெண்ட் இன்டு 1000. மாஸ் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் டிவைடட் பை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் fine aggregate into 1000. Then mass of coarse aggregate into divided by specific gravity of coarse aggregate into 1000. Mass of water divided by specific gravity of water into 1000. Mass of admixture divided by specific gravity of admixture into 1000. That is equal to 1 meter cube. ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் அக்ரிகேட் ஃபைன் அக்ரிகேட் ரெண்டு வால்யூமும் கூட்டிங்கன்னா வால்யூம் ஆஃப் டோட்டல் அக்ரிகேட் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ மீதி எல்லாமே இன்ஃபர்மேஷன் எல்லாமே சேம் தான். அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் வாட்டர் கண்டென்ட். மேக்ஸிமம் நாமினல் சைஸ் அக்ரிகேட் வந்து உங்களுக்கு வந்து 20 MPa 20 mm. அதனுடைய டென்டேட்டிவ் வாட்டர் கண்டென்ட் வந்து 186 kg/m3 ஆஃப் கான்க்ரீட். ஸோ இதான் வந்து வாட்டர் கண்டென்ட். இந்த வாட்டர் கண்டென்ட் வந்து ரெண்டு விஷயத்துக்கு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒன்று வந்து ஸ்லம்ப் வேல்யூ. இங்கே வந்து சொல்லப்பட்ட ஸ்லம்ப் வேல்யூ வந்து 75 mm. ஸோ வந்து உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் வந்து எவ்வளோ கூடிரும்னா 192 கூடிரும். அடுத்து வந்து சூப்பர் பிளாஸ்டிசர் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்கன்னா 1% யூஸ் பண்ணுறீங்க. ஸோ வாட்டர் கண்டென்ட் வந்து எவ்வளோ ரெடியூஸ் பண்ணிக்கலாம்னா 23% ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 23%னா 192 இன்ட்டு 0.77 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 148 kg/m3 கிடச்சிரும். ஸோ இதுதான் அந்த அட்ஜஸ்டட் வாட்டர் கண்டென்ட்.
தென் வால்யூம் கால்குலேஷன், டோட்டல் வால்யூம் ஆஃப் கான்க்ரீட் வந்து 1 மீட்டர் கியூப். 1 மீட்டர் கியூப். ஏர் கண்டென்ட் வந்து 20 mm மேக்ஸிமம் நாமினல் சைஸ் அக்ரிகேட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கலாம்னா 1% இருக்கலாம். ஸோ ஆக்சுவல் வால்யூம் ஆஃப் கான்க்ரீட் ஈக்குவல் டு 0.99 மீட்டர் கியூப் ஆக்சுவலி. தென் வாட்டர் பை சிமெண்ட் ரேஷியோ நான் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத வந்து நான் ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ்லேயே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்கெட் மென்ஷன் 48 MPa. ஸோ ஃப்ரீ வாட்டர் பை சிமெண்ட் ரேஷியோ வந்து 0.36. அடுத்தது மாஸ் ஆஃப் சிமெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, வாட்டர் பை சிமெண்ட் ரேஷியோ. அப்போ மாஸ் ஆஃப் சிமெண்ட் எப்படி கண்டுபிடிங்கன்னா 0.36, சாரி ஹியர் நாட் 0.36 divided by 148 வரும். ஸோ 412 kilogram per meter cube actually. Then batching, volume of cement is to volume of water is to volume of chemical admixture. ஸோ இதனோட டோட்டல் வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கிறது, மாஸ் ஆஃப் த மெட்டீரியல். ஸோ உங்களுக்கு வந்து வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிச்சோம், அதை அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பியும் வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிச்சோம். வாட்டர் கண்டென்ட்லேருந்து வாட்டர் பை சிமெண்ட் ரேஷியோ யூஸ் பண்ணி மாஸ் ஆஃப் சிமெண்ட் கண்டுபிடிச்சோம். அடுத்தது எவ்வளோ அட்மிக்சர் யூஸ் பண்ணுங்கிறது 1% ஆஃப் சிமெண்ட். ஸோ அதையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ 3 மெட்டீரியல்ஸுக்கு மாஸ் ஆஃப் த இது இருக்குது, மாஸ் ஆஃப் த மெட்டீரியல் இருக்குது, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்குது. ஸோ அதனோட வால்யூம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வால்யூம் ஆஃப் சிமெண்ட் 412 டிவைடட் பை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 2.88 into 1000 போட்டுச்சுன்னா 0.143 மீட்டர் கியூப் கிடச்சிரும். அடுத்து வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து 148.4 டிவைடட் பை 1 into 1000 போட்டாச்சுன்னா 1 வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி போட்டாச்சுன்னா 0.148 மீட்டர் கியூப் கிடச்சிரும். அடுத்தது 412 into 1% ஆஃப் சிமெண்ட். அப்போ வந்து 412 into 0.01 டிவைடட் பை அதனுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 1.145 into 1000 போட்டாச்சுன்னா 0.04 மீட்டர் கியூப் கிடச்சிரும். ஸோ டோட்டல் வால்யூம் வந்து 0.99 மீட்டர் கியூப். டோட்டல் வால்யூம் வந்து 0.99 மீட்டர் கியூப். ஸோ இந்த டோட்டல் வால்யூம்லேருந்து சிமெண்ட், வாட்டர், கெமிக்கல் அட்மிக்சருடைய வால்யூமை கழிச்சாச்சுன்னா டோட்டல் அக்ரிகேட் வால்யூம் கிடச்சிரும். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.675 மீட்டர் கியூப். ஸோ இந்த 675 மீட்டர் கியூப்பை வந்து எப்படி வந்து நம்ம வந்து பங்கு வைக்கிறோம், 2 பங்கு வைக்கணும் இல்லையா. ஒன்று வந்து ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட் எவ்வளவு, அதுக்கு வந்து நம்ம வந்து எப்படி கண்டுபிடிச்சோங்கிறத வந்து நான் ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அப்படி பார்க்கும்போது டோட்டல் அக்ரிகேட்டில் 64% வந்து கோர்ஸ் அக்ரிகேட்டும் 36% வந்து ஃபைன் அக்ரிகேட்டும் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ இதை வந்து அதனுடைய மாஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். வால்யூம் ஆஃப் டோட்டல் அக்ரிகேட் இன்டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இன்டு 1000 இன்டு ஃபைன் அக்ரிகேட்டோடைய ப்ரொபோர்ஷன் போட்டாச்சுன்னா மாஸ் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் கிடச்சிரும், பெர் மீட்டர் கியூப்பில் கிடச்சிரும். அடுத்து மாஸ் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட் பெர் மீட்டர் கியூப் கிடைக்கணும்னா வால்யூம் ஆஃப் டோட்டல் அக்ரிகேட் இன்டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இன்டு 1000 இன்டு கோர்ஸ் அக்ரிகேட் ப்ரொபோர்ஷன் போட்டாச்சுன்னா நமக்கு அந்த வேல்யூஸ் கிடச்சிரும். ஸோ ஃபைனலாக சிமெண்ட் எவ்வளவு, வாட்டர் எவ்வளவு, கோர்ஸ் அக்ரிகேட் எவ்வளவு, ஃபைன் அக்ரிகேட் எவ்வளவு, கெமிக்கல் அட்மிக்சர் எவ்வளவு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடச்சாச்சு. 412 சிமெண்ட்டு, வாட்டர் 148, கோர்ஸ் அக்ரிகேட் 1233, ஃபைன் அக்ரிகேட் 648, கோர்ஸ் கெமிக்கல் அட்மிக்சர் 4.12. சிமெண்ட் வந்து 17% ஆஃப் டோட்டல் வால்யூம், டோட்டல் மாஸ். வாட்டர் வந்து 6% ஆஃப் டோட்டல் மாஸு, கோர்ஸ் அக்ரிகேட் வந்து 50% ஆஃப் டோட்டல் மாஸு, ஃபைன் அக்ரிகேட் வந்து 26% ஆஃப் டோட்டல் மாஸ், கெமிக்கல் அட்மிக்சர் 0.17% ஆஃப் டோட்டல் மாஸ். ஸோ இவ்வளவும் நமக்கு வந்து கிடச்சிச்சு. ஸோ எப்படி செக் பண்ணுறது, 2 விதமாக செக் பண்ணலாம். ஒன்று வால்யூம் செக், இன்னொன்று வந்து மாஸ் செக். எல்லா வால்யூமும் கூட்டு பாருங்கள், சிமெண்ட்டு, ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட், வாட்டர் அட்மிக்சர் எல்லா மாஸையும் எல்லா வால்யூமும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 0.99 மீட்டர் கியூப் கிடைக்கணும். எல்லா மாஸ், சிமெண்ட், ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட், வாட்டர் அட்மிக்சர் எல்லா மாஸையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து 2400 கிலோகிராம் கிடைக்கணும். ஸோ ரெண்டும் கிடச்சிருச்சுன்னா ஓகே, நியர்லி 2400 கிலோகிராம் கிடச்சிச்சின்னா ஓகே. அடுத்தது சர்ஃபேஸ் ட்ரை கண்டிஷனில் வந்து நம்ம வந்து இந்த மிக்ஸ் டிசைனை டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆனால் வந்து ப்ராக்டிக்கலாக என்ன இருக்கும், ஒன்று வந்து
இந்த சர்ஃபேஸ் ட்ரை கண்டிஷன் வந்து ரொம்ப ரேராக தான் அச்சீவ் ஆகிருக்கும். ஒன்று வந்து ரொம்ப காஞ்ச அக்ரிகேட்ஸாக இருக்கும், அதாவது ட்ரை அக்ரிகேட்ஸாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப தண்ணி சொட்ட 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 ஃப்ரீ மாய்ஸ்டர் அதிகமாக இருக்கிற அக்ரிகேட்ஸாக இருக்கும். ஸோ இந்த இதுக்கு வந்து நமக்கு வந்து அக்கார்டிங்லி வந்து அக்ரிகேட்ஸையும் அட்ஜஸ்ட் பண்ணணும், வாட்டர் கண்டென்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுதான் வந்து டைட்டில் கொடுத்துருக்குறோம், அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட் அண்ட் வாட்டர் கண்டென்ட் ஃபார் ட்ரை அண்ட் வெட் கண்டிஷன். ஸோ இப்போ வந்து 3 கண்டிஷன் இருக்குது. ஒன்று வந்து ட்ரை கண்டிஷன், இன்னொன்று வந்து சேச்சுரேட்டட் சர்ஃபேஸ் ட்ரை கண்டிஷன், இன்னொன்று வந்து வெட் கண்டிஷன். இப்போது mass of coarse aggregate or fine aggregate in dry condition equal to mass of saturated surface dry condition divided by 1 plus free moisture divided by 100. அதே சமயம் mass of wet condition, mass in wet condition of coarse aggregate and fine aggregate equal to mass of coarse aggregate or fine aggregate in saturated surface dry condition into 1 plus free moisture divided by 100. நான் வந்து அடுத்து இந்த எக்ஸாம்பிளில் சொல்லும்போது இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ வந்து இப்போ வந்து அக்ரிகேட் வந்து வெட் கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் டிசைன் பண்ணி ஒரு மிக்ஸ் ப்ரொபோர்ஷன் அரைவ் பண்ணிட்டீங்க, அக்ரிகேட் வந்து வெட் கண்டிஷனில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது? அதர் ஹேண்ட் எஸ்எஸ்டி கண்டிஷனுக்கு வந்து மிக்ஸ் ப்ரொபோர்ஷன் அரைவ் பண்ணிட்டீங்க. இப்போ அக்ரிகேட்ஸ் வந்து ட்ரை காஞ்சி போயிருக்குது. இப்போ எங்கள் ஊரில் திருநெல்வேலி எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோ, எங்கள் பாவனாசத்தில் வந்து நல்லா மழை பெய்யும். ஸோ வந்து வெயில் சமயத்தில் எடுத்துக்கோமே, சரி பாவனாசத்தில் வெயில் சமயத்தில் இல்லை திருநெல்வேலியில் வெயில் சமயத்தில் வந்து அக்ரிகேட்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ட்ரை கண்டிஷனில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் சேச்சுரேட்டட் சர்ஃபேஸ் ட்ரை கண்டிஷனுக்கு அரைவ் பண்ண மிக்ஸ் ப்ரொபோர்ஷனை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அக்ரிகேட் ஷால் பி யூஸ்ட் இன் சேச்சுரேட்டட் சர்ஃபேஸ் ட்ரை கண்டிஷனில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். If otherwise, when computing the requirement of mixing water, allowance shall be made for the free or surface moisture contributed by the fine and coarse aggregate. ஸோ நான் சொன்னது தான், ட்ரை அல்லது வெட் கண்டிஷனுக்கு நம்ம வந்து அந்த ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட், வாட்டர் கண்டென்ட் மூணையுமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஆன் தி அதர் ஹேண்ட், இஃப் த அக்ரிகேட்ஸ் ஆர் ட்ரை, வெட் கண்டிஷனாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணணும், ட்ரை கண்டிஷனாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணணும். The amount of mixing water shall be increased by an amount equal to the moisture likely to be absorbed by the aggregates. இப்போ வந்து ட்ரை கண்டிஷனாக இருந்துச்சுன்னா வாட்டர் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். எவ்வளவு அக்ரிகேட்ஸ், ஃபைன் அக்ரிகேட்டும் கோர்ஸ் அக்ரிகேட்டும் அப்சார்ப் பண்ணுமோ அந்த அளவுக்கு வாட்டர் கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதே சமயம் வெட் கண்டிஷன் பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டென்ட் வந்து டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்கிறாங்க. நெசசரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ரெக்யர்ட் டு மேட் இன் மாஸ் ஆஃப் அக்ரிகேட்ஸ். அதே மாதிரி மாஸ் ஆஃப் அக்ரிகேட்ஸ்லேயும் இது பண்ணணும். அடுத்தது த சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் அப்சர்ப்ஷன் ஆஃப் அக்ரிகேட் ஷால் பி டிட்டர்மைன் அக்கார்டிங் டு IS 2386 Part 3 பிரகாரம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்துருக்கிற கண்டிஷன் எப்படின்னா ட்ரை கண்டிஷன். நல்ல மே மாதத்தில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து அக்ரிகேட்ஸ்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்குது. நீங்கள் வந்து சேச்சுரேட்டட் சர்ஃபேஸ் ட்ரை கண்டிஷனுக்கு வந்து எல்லாத்தையும் அரைவ் பண்ணிட்டீங்க, மிக்ஸ் ப்ரொபோர்ஷனை அரைவ் பண்ணிட்டீங்க. இந்த சேச்சுரேட்டட் சர்ஃபேஸ் ட்ரை கண்டிஷனில் அரைவ் பண்ணது வந்து 648 kg/m3. அதே சமயம் இப்போது வந்து இந்த ட்ரை கண்டிஷன் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கிடைக்கக்கூடியது வந்து 642 kg/m3 தான். ஸோ எவ்வளோ கூட இருக்குது பார்த்திங்கன்னா 6 kg/m3 வந்து கூட இருக்குது. இதே மாதிரி கோர்ஸ் அக்ரிகேட் பார்த்திங்கன்னா 1234 kg/m3 வந்து சேச்சுரேட்டட் சர்ஃபேஸ் ட்ரை கண்டிஷனுக்கு. அதே சமயம் ட்ரை கண்டிஷனுக்கு வந்து எவ்வளவு கோர்ஸ் அக்ரிகேட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1228 kg/m3 தேவை. அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 kg. ஸோ இந்த கோர்ஸ் அக்ரிகேட் 6 kgயும் ஃபைன் அக்ரிகேட் 6 kgயும் எதில் ஆட் பண்ணணும்? வாட்டர் கண்டென்ட்டில் ஆட் பண்ணணும். இந்த வாட்டர் கண்டென்ட்டில் ஆட் பண்ணும்போது எவ்வளோ வந்துடுதுன்னு பார்த்தீங்கன்னா 160 kg/m3. ஏற்கனவே வாட்டர் கண்டென்ட்டை வந்து 2 இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறோம், இப்போ 3வது இடத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணுறோம்.
ட்ரை அல்லது வெட் கண்டிஷன்ஸ்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணோன்னே 160 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ஸோ அப்போ இதுதான் ரிவைஸ்டு. சிமெண்ட் வந்து 412 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப், வாட்டர் 160 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப், கோர்ஸ் அக்ரிகேட் 1228 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப், ஃபைன் அக்ரிகேட் 642 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப், கெமிக்கல் அட்மிக்சர் 4.12 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ஸோ இது வந்து பை சார்ட்டில் போட்டிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் அக்ரிகேட்டும் ஃபைன் அக்ரிகேட்டும் சேர்ந்து ஆல்மோஸ்ட் 75% வந்து ஆக்குப்பை பண்ணியிருந்தாங்க. ஒன்லி 17% ஆஃப் கான்க்ரீட் தான் வந்து சிமெண்ட். நெக்ஸ்ட் லெக்சர்ஸில் வந்து மிக்ஸ் ப்ரொப்போர்ஷன் யூஸிங் ஃப்ளை ஆஷ் as partial replacement of ordinary Portland cement, mixed proportion using GGPS as partial replacement, mixed proportion for high strength concrete, mixed proportion for pervious concrete, அது எல்லாமே அடுத்த லெக்சரில் பார்ப்போம். தேங்க்யூ ஆல். இங்கே வந்து அக்னாலஜ்மெண்ட் வந்து என்னுடைய டைரக்டர், டிஜி, சிஎஸ்ஐஆர், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அக்னாலஜ்மெண்ட் பண்ணுறேன். அப்புறம் ரெஃபரன்சஸ் பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஷெட்டி புக் அண்ட் IS 10262 2019 and IS 456 2000 எல்லாம் ரெஃபரன்சஸ். தேங்க்யூ.